கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் 272வது ஜூம் மீட்டிங் குடும்ப தரிசன மிஷனரி கூடுகைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். நாங்கள் காரைக்குடி பகுதியில் பள்ளத்தூர் என்னும் பகுதியில வாழ்ந்து வருகிறோம். அங்கு குடும்பமாக நான் என் கணவரும் ஆண்டுடைய பணியை நாங்க கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வருகிறோம். இப்ப அங்கிள் சொன்ன மாதிரி அங்க ஒரு ஸ்கூல் இருக்குது. அங்க ஸ்கூல்ல இப்போ அவங்க 4 வருடத்துக்கு முன் சொன்னாங்க. ஏன்னா இப்போ கர்த்தருடைய பிரதான கிருபையினால 215 பிள்ளைகள் நம்ம ஸ்கூல்ல படிக்கிறாங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள் அற்புதங்களை செய்து வருகிறாரு. இப்போ எங்களுடைய சாட்சியை உங்களுக்கு சொல்றேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக முடிக்க எப்படின்னா, ஒரு மதியம் ஒரு 2:30 மணி போல இருக்கும். ஒரு மிஸ் அழுதுட்டு வந்தாங்க. அழுத வந்தோடனே என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்டேன். உடனே எங்க அக்கா பாம்பு கடித்து ரொம்ப சீரியஸா இருக்கிறப்பல டாக்டர்ஸ் என்ன செய்யாது இப்போ தேவக்கோட்டையில வச்சிருக்கிறாங்க. அங்க டாக்டர்ஸ் முடியாது, இது பிளட்ல கலந்துட்டு அந்த விஷம், அதனால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சிவகங்கை கொண்டு போக சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதாப்ல. உடனே நான் வெளியே நின்னுட்டே அந்த மகளுடைய கையை பிடிச்சிட்டு விசுவாசத்தோடு அந்த பொண்ணு அழுதுகிட்டே இருக்கிறப்பல, ஆனால் இயேசுவே இயேசுவே அப்படின்னு சொல்லி அந்த டீச்சர் சொன்னாங்க. அப்போ கையை பிடித்து கொண்டு ஜெபம் பண்ணேன். ஜெபமிட்டு அந்த மகளும் சேர்ந்துதான் ஜெபிக்கிறப்பல, ஆனாலும் அழுதுகிட்டே இருக்கிறப்பல இயேசுவே அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சு ஜெபமிட்டு உடனே பக்கத்துல ஆலயத்துக்குள்ள சென்றுட்டோம். நாங்க 2 பேரும் ஆலயத்துக்குள்ள போய் கண்ணீரோடு ஜெபிச்சோம். ஜெபிச்சுட்டு அப்படி சொல்லும் பொழுது அவர் ரொம்ப அழுதுட்டு இருந்தா. அது முடியாது, ஏன்னா நைட்டுக்கு பாம்பு கடிச்சிருக்குது. 2:30 நைட்டுக்கு கடிச்ச பாம்பு கடித்த விஷம் அவங்களுக்கு தெரியல, அது என்னதோ கடிச்சிருன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுட்டாங்க, விட்டுட்டாங்க. ஆனா பார்த்தா விஷம் உள்ள ஏறின பிறகுதான் தெரியுது இது பாம்பு கடிச்சிருக்குன்னு சொல்லி டாக்டர் சொல்றாங்க. அதனால இப்போ இவங்க ஹாஸ்பிட்டல்ல சென்றது மதியத்துல சென்றிருக்கிறாங்க. அதனால விஷம் ஏறி இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில பிழைக்க மாட்டாங்கன்னு சொன்ன சூழ்நிலையில கர்த்தர் அவங்களுக்கு உயிர் பிச்சை கொடுத்து 3 நாள் நாங்க சிகிச்சையில வச்சுட்டு நாங்க சுகம் ஆயிரும் அப்படின்னு சொல்லி திருப்பி அவங்க பதில் சொல்லி இருக்கிறாங்க. கர்த்தருடைய கிருபையால இப்ப அவங்க சுகத்தோடு பலத்தோடு வந்துட்டாங்க. இப்படி ஆண்டவர் பெரிய அற்புதத்தை அந்த மகளுடைய வாழ்க்கையில அவங்களுடைய அக்கா, அந்த மிஸ்ஸுடைய அக்காவுக்கு உயிர் பிச்சை கொடுத்து அற்புதத்தை செஞ்சிருக்காரு. கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. யோவான் 7:38 வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன், இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் அப்படின்னு சொல்லி ஆண்டு நம்மளுக்கு வசனத்தை கொடுத்திருக்கிறாரு. அது இயேசுவிடத்துல விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும். ஆனா அடுத்த வசனத்தை என்ன சொன்னா, தம்மை விசுவாசிக்கிற ஆவி குறித்து, ஜீவ தண்ணீராகிய பரிசுத்த ஆவியை குறித்து ஆண்டு சொல்றாரு. இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால், அவர் என்ன மகிமைப்படாதிருந்தபடினா சிலுவையில் இன்னும் அறையப்படவில்லை, பரிசுத்த ஆவி இன்னும் அவளுக்கு அருளப்படவில்லைன்னு சொல்லி அந்த வசனம் யோவான் 7:30 இருக்குது. நம்மளுக்கு இதுல இருந்து என்ன சத்தியத்தை சொல்றதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இயேசு 4:5 அமரியா உள்ள யாக்கோபுடைய கிணறு அங்க இருக்குது. அங்க கிணற்று அருகில் அவர் என்ன செய்யறாருன்னா, இலைப்படைந்த டயர்டா உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்படியே உட்கார்ந்து இருக்கும் பொழுது அவருடைய சீஷர்கள் என்ன செய்யறாங்க, போஜன பதார்த்தங்களை வாங்க முடியாது என்ன செய்யறாங்க, ஊர்ல வராங்க. தாகத்தா என்று கேட்கிறாரு. ஏன் அப்படி கேட்டாருன்னா, அவருக்கு இந்த மகளை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் தெரியும். சமாரியா ஸ்திரீ ஒரு பாவியால 5 குடும்பங்கள் பாலாக ஸ்திரீ ஏன் பாலாக்கப்பட்ட அந்த ஸ்திரீ இச்சையின் ஆவி அந்த ஸ்திரீயை தாக்கியிருக்குது, வஞ்சிக்கிற ஆவி தாக்கியிருக்குது, மோசம் போக்குற வலு சர்ப்பத்தின் ஆவியால அந்த ஸ்திரீ என்ன செஞ்சிருக்கிறா, கட்டப்பட்டிருக்கிறார். இந்த ஸ்திரீக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் என்று சொல்லிதான் அந்த ஸ்திரீயை பார்த்து தாகத்துக்கு தா என்று இயேசு என்ன செஞ்சாரு, அந்த மகள்கிட்ட பேச்சு கொடுக்கிறாரு. அந்த உள்ளத்தை ஆத்தும தாகத்தை அன்று கேட்கிறாரு. ஆத்துமா அழிந்து போயிடக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு, ஆத்துமா குறித்து பாரத்தோடு அன்று அந்த ஸ்திரீட்ட கேட்கிறாரு. எப்படின்னா, இதுல அப்போஸ்தலர் 10:38 என்ன பட்டிருக்குதுன்னா, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடினால அவர் நன்மை செய்கிறவரையும் பிசாசின் வல்லமில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குனவரை சுற்றி திரிந்தார். அப்போ இயேசு என்ன செய்யறாருன்னா,
நன்மை செய்கிறவர தெய்வமாக இருக்கிறாரு. பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவரை சுற்றி திரிந்தாரு. இப்ப இந்த ஸ்திரீ ஒரு பாவத்துக்குள்ள கிடக்குறதுனால இந்த ஸ்திரீ என்ன செய்யறாரு, குணமாக்கணுங்கிறதுக்காக தான் அவர் என்ன செய்யறாரு, அந்த ஸ்திரீட்ட தாகத்துக்கு தான்னு சொல்லி என்ன செய்யறாரு கேட்கிறாரு. யோவான் 4:9 அந்த ஸ்திரீ என்ன மனுஷிக ஆவில பேசுறா. நீர் யூதன், நான் சமாரிய ஸ்திரீ. நீர் யூதன், நான் சமாரிய ஸ்திரீ என்று நீர் என்னிடத்துல தாகத்துக்கு தா என்று நீ எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்திரீ மாம்சிக சிந்தையில அவ பேசுறப்பல. யோவான் 4:10 ஏசு சொல்றாரு, அந்த சமாரிய ஸ்திரீயிடம் சொல்றாரு, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று கேட்கிற இன்னார் என்று நீ அறிந்திருந்தாயானா நீ அவரிடத்துல என்ன செஞ்சிருப்பா, கேட்டு இருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். ஆனா நீ தேவனுடைய ஈவு பேசி கொண்டு இருக்கிறவர் தேவனுடைய ஈவு அப்படின்னு சொல்லி அவளுக்கு என்ன செய்யல, தெரியல. தேவன் தான் இயேசு இந்த உலகத்திற்கு அனுப்புனார், அது தேவனுடைய ஈவுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்திரீக்கு தெரியாது. தேவனுடைய ஈவுனா இப்ப பேசி கொண்டிருக்கு, தன்னிடம் பேசிக்கிட்டு இருக்கிறது தேவனுடைய குமாரன் சொல்லிட்டு என்ன செய்யல, அந்த ஸ்திரீக்கு தெரியல. அடுத்தது அத யோவான் 1:34 அதை தேவனுடைய குமாரன் சொல்லிட்டு அந்த ஸ்திரீக்கு தெரியல. அடுத்தது யோவான் 1:29 உலகத்தின் பாவத்தை சுமத்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு சொல்லிட்டு ஸ்திரீக்கு தெரியல. இது தேவனுடைய ஈவுன்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அடுத்தது தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார். தாகத்துக்கு தா என்று கேட்கிறவர் இன்னார் என்று அவர் யாரு, அது இயேசு. அவரு இயேசுதான். அதுவும் அவளுக்கு தெரியல. அது லூக்கா 2:11 என்ன இருக்குன்னா, கர்த்தராய் கிறிஸ்து என்னும் ரட்சகர், அவரு இந்த மகளை காப்பாற்றுகிற ரட்சகர், காப்பாற்றுகிற தெய்வம் என்று சொல்லி அந்த மகளுக்கு தெரியல. அடுத்தது என்னன்னா 1 தீமோத்தேயு 1:15 பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். இப்ப இந்த பாவியாக இருக்கிறோம், இந்த மகளை ரட்சிக்கிறது தான் கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்திருக்கிறான்னு சொல்லி அந்த மகளுக்கு தெரியல. அடுத்த 1 யோவான் 3:6 பிசாசனுடைய கிரியில அழிக்கும்படிக்கு தான் தேவகுமாரன் வெளிப்பட்டார் அப்படின்னு சொல்லி அந்த மகளுக்கு தெரியல. அதான் தாகத்துக்கு தா இன்னார் என்று சொல்லி கேட்கிறவ இன்னார் என்பது அந்த ஸ்திரீ என்ன செய்யல, அறியல. அறிந்திருந்தான்னா அவ என்ன செஞ்சிருப்பா, ஆண்டோட சமத்துல ஜீவ தண்ணீரை கேட்டிருப்பா, அவர் என்ன செஞ்சிருப்பார், கொடுத்திருப்பாரு. இப்படிப்பட்ட வல்லமுள்ள தெய்வம் என்று சொல்லி அந்த சமரியா ஸ்திரீக்கு என்ன செய்யல, அறிய முடியல. கண் என்ன செஞ்சிருக்குன்னா மறைக்கப்பட்டிருக்குது, இயேசு என்று சொல்லி அறிய முடியாம இருக்குது. என்னன்னா ரோமர் 8:5 நம்ம பாக்குறோம், மாம்ச சிந்த மரணம், மாம்ச சிந்த மரணம், ஆவியின் சிந்த ஜீவனும் சமாதானம் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த சமரிய ஸ்திரீ என்ன செய்யறாப்லன்னா மாம்ச சிந்தையில கேட்கிறா. யோவான் 4:11 கேட்கிறா, ஆண்டவரே முண்டுக்குள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறும் ஆழமா இருக்கிறதே. அவ மாம்ச சிந்தையில இயேசுகிட்ட பேசுறான், கிணறு ஆழமா இருக்குது, இப்ப எங்க இருந்து ஜீவ தண்ணீர் கிடைக்கும் உமக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாப்புல. ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா ஆவின் சிந்தையில சொல்றாரு அப்படின்னா, அந்த ஆவின் சிந்தையாகி ஜீவனும் சமாதானம் தருகிற ஜீவ தண்ணீராகி இயேசு சொல்றாரு. ஆவின் சிந்தை ஜீவனும் சமாதானம் தருகிற ஜீவ தண்ணீராகி இயேசு சொல்றாரு. யோவான் 4:14 சொல்றாரு, நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் கொடுக்கிற தண்ணீரை குடிச்சாங்கன்னா ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்க தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கு என்று சொல்லி இயேசு சொன்னாரு. அப்போ ஆவியின் சிந்தையோடு இந்த மகளுக்கு ஜீவனை கொடுக்கணும், சமாதானத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் அவர் என்ன செய்யறாரு, அந்த மகளுக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்கிறாரு. ஆனா இந்த மகளுடைய வாழ்க்கையில மாம்ச சிந்தை இருக்குது, ஆனா ஆண்டுடைய சிந்தையில ஆவியின் சிந்தையாக அவரு இந்த மகளுக்கு ஆவியின் சிந்தையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவரு என்ன செய்யறாரு, அந்த தாகமா இருக்கிறாரு. அதுதான் அந்த மகள்கிட்ட தாகத்துக்கு தா அப்படின்னு சொல்லிதான் கேட்டு அவர் என்ன செய்யறாரு, இந்த ஜீவ தண்ணீர் அவருக்கு அந்த மகளுக்கு கொடுக்கிறாரு. அடுத்தது என்னன்னா உடனே அந்த மகள் என்ன செய்யறாப்லன்னா மனம் மாறுறாப்ல. ஆண்டவரே எனக்கு தாகம் 15 பாக்குறோம், ஆண்டவரே எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்க தண்ணி முண்டுக்குள்ள வராமல் இருக்கும்படி எனக்கு அந்த தண்ணீர் எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சரணடைறாப்ல. அப்பதான் ஆண்டு சொல்றாருன்னா அவட்ட, நீ என் தண்ணீரை வேணும்னோன்னு நீ உன் புருஷனுக்கு அழைத்து கொண்டு வா,
உன் புருஷனை அழைத்து கொண்டு வா அப்படின்னு சொன்ன உடனே தான் அந்த ஸ்திரீ சொல்றாப்ல, எனக்கு புருஷன் இல்ல அப்படின்னு சொல்றாப்ல. அப்பதான் எப்படி எனில் அப்ப அதை நம்ம அந்த ஏற்கனவே பார்த்தோம். எனக்கு 5 புருஷன் அவன ஆண்டு சொல்றாரு, உனக்கு 5 புருஷர்கள் உனக்கு இருந்தாங்க, இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல. இத உள்ளபடி நீ சொன்ன அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்யறாரு, அவளுடைய உள்ளான அந்த அங்கத்தை என்ன செய்யறாரு ஆண்டவர் சொல்றாரு. சொன்ன உடனேதான் அந்த ஸ்திரீ என்ன சொல்றாப்ல, ஆண்டவரே நீ ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்றாப்ல. சொன்ன உடனே அவ என்ன செய்யறான்னா ஊருக்குள்ள போய் மற்றவங்கள்ட்ட எல்லாம் சொல்றா, எனக்கு ஜீவ தண்ணீர் வேணும் அப்படின்னு சொல்லி மனம் திரும்புறா. இப்ப இந்த நாட்கள்ல நிறைய ஜனங்கள் நம்ம வாழும் பகுதியில கிராமத்துல அநேக குடும்பங்களை நம்ம பாக்குறோம். சமாரிய ஸ்திரியை போல நிறைய ஜனங்கள் கட்டப்பட்டு பிசாசானவன் பாவத்திற்குள்ள கட்டி வச்சிருக்கிறான் நிறைய ஜனங்களை. அவங்கள மனக்கண்களை குருடாக்கி வச்சிருக்கிறான். மக்கள் தான் செய்கிறது பாவம் என்று உணர முடியாதபடி மக்கள் இருக்கிறாங்க. இந்த சமாரிய ஸ்திரீ கூட என்ன செய்யல, ஆண்டவர்கிட்ட அவ வந்த பொழுதுதான் அவள்கிட்ட என்ன சொல்றாரு, உனக்கு 5 புருஷர்கள் உனக்கு இருந்தார்கள் என்று சொல்லி அந்த சமாரிய ஸ்திரியை பார்த்து சொல்லும் பொழுதுதான், இப்போ உனக்கு இருக்கிற புருஷன் அல்ல, இதை நீ உள்ளபடியே சொன்னா எனக்கு புருஷன் இல்லைன்னு சொல்லிட்டு ஒத்துக்கொள்றா. இப்போ இயேசு அவளை சந்திக்காட்டான்னா அந்த ஆத்துமா என்ன செஞ்சிருக்கணும், அழிஞ்சு போயிருக்கும். ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சாரு, அந்த ஆத்மாவை தேடி வந்து அவளுக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்து ஆண்டவர் என்ன செஞ்சாரு, மீட்டெடுத்துட்டாரு. இதே போல நாம் வாழுகிற பகுதியில நிறைய ஜனங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற மக்களுக்கு விடுதலை பெறுவதற்கு தான் ஜீவ தண்ணீராகி இயேசு என்ன செஞ்சாருன்னா, பாவத்துக்காக, மக்களுடைய பாவத்துக்காக, சாபத்துக்காக, அக்கிரமத்துக்காக, தரித்திரத்துக்காக, வியாதிக்காக, பலவீனத்துக்காக தான் கல்வாரி சிலுவையில என்ன செஞ்சாரு, அடிக்கப்பட்டாரு, நொறுக்கப்பட்டாரு. பிசாசின் கிரியையில அழிக்கும்படிக்குதான் எல்லாவற்றையும் நமக்காக ரத்தத்தை சிந்தினாரு, மரித்தாரு. 3ஆம் நாள் என்ன செஞ்சாருன்னா உயிரோட வந்தாரு. இந்த நமக்கு ஒவ்வொருவருக்கும் நம்ம ஜீவனையும் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. இந்த ஜீவனை தந்திருக்கிறாரு. பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளன் நமக்கு தந்திருக்கிறாரு. இந்த சுவிசேஷம் நம்ம பரிசுத்தாவிய தேற்றவாளன் நமக்கு தந்திருக்கிறாரு. அவருடைய ஜீவனை தந்திருக்காரு. நம்ம அனுபவிக்கிறோம் அந்த கிருபைய. நம் வாழுகிற பகுதியில் உள்ள ஜனங்கள் என்ன செய்யணும், அவங்களும் அந்த ஜீவனுள்ள தேவன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், அவங்களும் அறியணும். அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்னா சுவிசேஷம் என்ன செய்யணும், சொல்ல வேண்டியிருக்குது. சுவிசேஷம் சொல்ல வேண்டியது நம்ம மேல் விழுந்த கடமையாக இருக்குது. இந்த பகுதியில எல்லாம் பார்க்கும் பொழுது, நாங்க இருக்கிற பகுதியில பார்க்கும் பொழுது ஃபுல்லா விக்கிரகத்தின் ஆவியால சூழப்பட்டிருக்குது. இந்த பகுதி பார்த்தாலும் ஒரு சின்ன சின்ன கோயிலை கட்டி ஜனங்கள் அதை வழிபடுறாங்க. ஆனா இயேசுவை பற்றி சொல்லும் பொழுது, அவரை பற்றி நம்ம புதிய ஏற்பாடு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் பற்றி, உங்களுக்கா இயேசப்பா கல்வாரிசில அடிக்கப்பட்டார், ரத்த சிந்தினாரு, மரித்தாரு, 3ஆம் உயிரோடு வந்திருக்கிறாரு என்று சொல்லி நம்ம சுவிசேஷம் சொல்லும் பொழுது அதை என்ன செய்யறாங்க, சந்தோஷமா ஏற்றுக்கொள்றாங்க. ஆனா அவங்க பிறகு வீட்டுக்கு போகும் பொழுது அவங்க சூழ்நிலைகள், மாம்ச சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது, அது நெருக்கத்தின் காலத்துல இருக்கும் பொழுது உடனே என்ன செஞ்சிடறாங்க, அவங்க ரொம்ப பாரத்தோட அழ ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம அவங்களுக்காக என்ன செய்ய வேண்டியிருக்குது, நம்ம சுவிசேஷம் சொல்றது மட்டுமில்ல, அவங்களுக்காக பாரத்தோடு ஜெபித்து அவங்களுக்கு நம்ம அந்த கட்டப்பட்ட சூழ்நிலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய மக்களாக இயேசு அவங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுக்கறதுக்காக நம்ம பாரத்தோடு அவங்களுக்காக ஜெபிக்க வேண்டிய சூழ்நிலையில் நம்ம காணப்படுறோம். அதனால இந்த லெந்து நாட்கள்ல நம்ம வாழுகிற பகுதியில, கிராமத்துல, வேலை ஸ்தலத்துல நம்ம என்ன செய்யணும், குடும்பமாக சுவிசேஷம் சொல்ல வேணும். நம்ம சத்தியத்தை கேட்கிறோம் மாத்திரம் இல்ல, சுவிசேஷம் சொல்லக்கூடிய மக்களாகவும் அவர்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கூடிய மக்களாகவும் நம்ம காணப்பட ஆண்டு நம்மளை அழைச்சிருக்கிறாரு. நாம மகிமைப்படட்டும். மத்தேயு 15 அதிகாரம் 4 வசனம் எப்படி இருக்குதுன்னா, பரிசேயர் வேத பாரகர் சொல்றத நம்ம பார்க்கலாம். உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக என்றும் தகப்பனையாவது தாயாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் தேவன் கற்பித்திருக்கிறாரே. இயேசு மனுஷகுமாரனா இருந்த நாட்கள்ல பரிசேயர் சதிசேட்ட இந்த வார்த்தை சொல்றாரு. அநேக குடும்பங்களை நம்ம பார்த்திருக்கிறோம், பெற்றோரை கவனிப்பதில்லை, வேலைக்கு செல்வதனால் கவனிக்க முடியாத சூழ்நிலை காணப்படுறதுனால
யார்ட்டையாவது ஒப்படைச்சிட்டு போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறாங்க. ஆனா குடும்பத்துல பெற்றோரை கவனிப்பதற்குரிய உதவி எது உண்டோ அதை காணிக்க, அடுத்த வசனம் அதுல போட்டிருக்குது. குடும்பத்தை பெற்றோரை கவனிப்பதற்குரிய உதவி எது உண்டோ அதை காணிக்கையாக பணமாக கொடுக்கிறேன் என்று சொல்லிட்டு தகப்பனை தாயும் கணம் பண்ணாமற் போனாலும் அவனுடைய கடமை தீர்ந்ததென்று போதித்திருக்கிறாரு. பரிசேயர் வேதபாரகர் பற்றி தான் சொல்றாரு. நிறைய ஜனங்கள் நம்ம பார்க்கிறோம், கிறிஸ்தவர்களாவும் இருக்கிறாங்க, ஒரு ஜாதி மக்களாவும் இருக்கிறாங்க. பரிசேயர் போல வேதபாரகர் போல என்ன செய்யறாங்க, பாரம்பரியத்தினால தேவனுடைய கற்பனையை அவமாக்கி வர்றாங்க. தேவனுடைய கற்பனையை என்ன செய்யறாங்க, அவமாக்கி வர்றாங்க. பெற்றோரை கனம் பண்ணாத மக்களை பார்த்தான்னு சொல்றாரு, மாயக்காரரே, மாயக்காரர் என்று சொல்றாரு. இந்த ஜனங்கள் எப்படின்னா, மத்தேயு 15:8 என்ன இருக்குதுன்னா, தங்கள் வாயினால என்னிடத்துல சேர்றாங்க, வாயினால என்னிடத்துல மாம்சத்துல ஜெபிக்கிறாங்க. இந்த ஜனங்கள் எப்படின்னா, பெற்றோரை கனம் பண்ணாத ஜனங்கள் தங்கள் வாயினால் எப்படி ஜெபிக்கிறாங்களா, ஆண்டோட சேர்றாங்கன்னா, வாயினால் என்னிடத்துல சேர்ந்து தங்கள் உதடுகளால் என்னை கனம் பண்றாங்க, அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறதுங்கிறாரு. மாயக்காரரே பரிசேயர் வேதபாரகரை போல நம்ம எல்லாரும் ஜெபிக்கிறோம், ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும் அப்படி இப்படி நிறைய காரியங்களுக்காக நம்ம என்ன செய்யறோம், ஜெபிக்கிறோம். ஆனா குடும்பத்துல பெற்றோர் என்ன செய்யல, கவனிக்காத காரணம் கவனிக்கல. அப்போ கவனிக்காம இருக்கிறதுனால, ஏன் நம்ம கவனிக்காம இருக்கிறோம், பெற்றோரை கவனிக்கலன்னா, இருதயத்துல என்ன இருக்குதுன்னா, 19 வசனத்துல அப்படி இருக்குது, இருதயத்துல பொல்லாத சிந்தனைகள், பெற்றோர் குறித்தோ அநேக காரியங்கள் இருதயத்துல இருந்து என்ன செய்யுதான், பொல்லாத சிந்தனைகள், கொலைபாதங்கள், விபச்சாரங்கள், வேஸ்தனங்கள், களவுகள், பொய் சாட்சிகள், தூஷணங்கள் புறப்பட்டு வரும். இதுல நம்மளுக்கு ஒரு நம்ம விபச்சாரம், கொலைபாதகம் அந்த இதுல நம்ம வேஸ்தனங்கிறத விட இல்ல, நம்ம என்ன இருக்கு, பொல்லாத சிந்தனைகள் காணப்படுது. சில காரியத்தை குறித்து தூஷணங்கள் வருது. இப்படி நம்மகிட்ட இருக்கு பொல்லாத சிந்தனைகள். ஆனா அது சொல்றாரு, தங்கள் மாம்சத்துல ஜெபிக்கிறாங்க, வாயினால என்னிடத்துல என்ன செய்யறாங்க, சேர்றாங்க, உதடுனால என்ன கனம் பண்றாங்க, நல்ல ஸ்தோத்திரம் பண்றாங்க, துதிக்கிறாங்க, அந்நிய பாஷை நிரம்பி ஜெபிக்கிறாங்க, ஆனா அவங்க இருதயமோ எனக்கு தூரமா விலகி இருக்குதுன்னு சொல்றாரு. ஆனா நம்ம எபேசியர் 6:2, 3 நம்ம பார்க்க, உனக்கு நன்மை உண்டாயிருக்கிறதுக்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் முதலாம் பார்க்கிறோம். நமக்கு வாழ்க்கையில நன்மை உண்டாகணும்னா, அந்த மாதிரி பூமியில வாழ்நாள் நீடித்துனாலும் நம்ம என்ன செய்யணும், தகப்பனையும் தாயும் கனம் பண்ணணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய கிருபையில எங்க மாமாவுக்கு 85 இயர்ஸ் ஆகுது. ஆனால் கர்த்தருடைய பெரிதான கிருபையினால அவங்களுக்கு இப்போ அவங்க முந்தி கொஞ்சம் நல்லா நடமாடுவாங்க, இப்போ அவங்க கொஞ்சம் ரொம்ப வீக் ஆயிட்டாங்க. ஆனாலும் இப்போ அவங்களுக்கு என்ன செய்வாங்கன்னா, காலையில எழும்புன உடனே எங்க ஹஸ்பண்ட் என்ன செய்வாங்கன்னா, அவங்கள 6:30 வெந்நீர் போட்டு எடுத்து அவங்க வேலைக்கு போறதுக்கு முன்னால என்ன செய்வாங்கன்னா, அவங்கள நல்லா குளிப்பாட்டி விட்டு நீட்டா உட்கார வச்சு நல்லா கர்த்தருடைய கிருபையில நல்லா கவனிக்கிறதுக்கு ஆண்டவர் அவங்க பெரிய ஒரு கிஃப்டாக அவங்களுக்கு, எங்க மாமாவுக்கு அவங்க மகனை கொடுத்திருக்காரு. பெரிய கிஃப்ட் தான் நான் நினைப்பேன். ஆனா எவ்வளவு ஜனங்கள் இருக்கிறாங்க, ஆனா கர்த்தருடைய பிரதான கிருபையினால நாங்க குடும்பமாக எங்க மாமாவை கவனிக்கிறதுக்கு ஆண்டவர் எங்களுக்கு அந்த சாக்கியத்தையும் கிருபைகளையும் கொடுத்திருக்காரு. ஏன்னா ஆவியானவர் கூட இருந்தாதான், அந்த பரிசுத்த ஆவியானவர் இருந்தாதான் இந்த காரியத்தை நம்ம என்ன செய்ய முடியும், ஒரு மனதின் ஆவியோடு நாங்க செயல்பட முடியும். அதே மாதிரி மாமாவும் எங்க இடத்துல அன்பாக இருப்பாங்க, ஒரு வார்த்தை வீணா பேச மாட்டோம். ஏஜான காலத்திலயும் நாங்க சமாதானத்தோட சந்தோஷத்தோடு காணப்பட பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்திருக்கிறாரு. மத்தேயு 15:9 நம்ம பார்க்கிறோம், மனுஷனுடைய கற்பனைகளை தேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார் என்று ஏசியா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லியிருக்கிறார். சீஷல்ட்ட இந்த வார்த்தையை சொல்றாரு. அதான் அப்போ நம்ம பார்க்கிறோம், ஜனங்கள் நம்ம மாம்சத்துல ஜெபிச்சாலும் நம்ம ஜெபம் என்ன செய்யாது, கேட்கப்படாது. மாம்சத்துல பேசும் பொழுது நம்ம ஜெபம் என்ன செய்ய, நம்ம வாக்கு கேட்கப்படாது. நமக்காக ஏசப்பா என்ன செஞ்சிருக்காருன்னா, இந்த உலகத்துல அடிக்கப்பட்டு ரத்த சிந்தி மரித்து உயிரோட அவர் சொன்னாரு, இந்த உலகத்துல அவரு யோவான் 14 சொல்றாரு, நான் நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கு உங்களுடனே கூட இருக்கும்படியாகிய சத்தியாவியாகிய வேறொரு தேற்றவாளன் அவர் உங்களுக்கு என்ன செய்வாரு, தந்தருள்வார் அப்படின்னு சொல்லிட்டு சீஷர்களுக்கு அவர் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளன், அந்த சத்தியாவியாக தேற்றவாளனை பற்றி என்ன செஞ்சிட்டாரு, சீஷர்களுக்கு
வெளிப்படுத்திட்டாரு. 14 அதிகாரம் 17 வசனத்துல என்ன சொல்லி இருக்குதுன்னா, ஆனா உலகம் அந்த சத்திய ஆவியானவரை, பரிசுத்த ஆவியாகிய சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியா பெற்றுக்கொள்ள மாட்டாது. அந்த பரிசுத்தாவியாகி அது அவர் அப்படின்னா சத்தியாவியாகிய தேற்றவளன், பரிசுத்தாவியாகிய தேற்றவளன் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ள இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள் என்று சொல்லி, இயேசு மனுஷகுமாரனாய் இருக்கும் பொழுது இந்த பரிசுத்தாவியாக தேற்றவாளனை பற்றி சீஷர்களுக்கு நமக்கு வெளிப்படுத்திட்டார். பரிசுத்தாவியாக தேற்றவாளன் எங்க இருப்பாரா? நமக்குள்ளதான் வாசம் பண்ணி இருக்காரா, நமக்குள்ளதான் இருப்பாரா. நம்ம என்ன செய்ய முடியும்? அவரை அறிய முடியும். எப்படி அறிய முடியும்? அடுத்தடுத்த வசனம் இருக்குது. யோவான் 14 அதிகாரம் 26 வசனத்துல இருக்குது. என் நாமத்தினால பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனே எல்லாவற்றும் உங்களுக்கு, பரிசுத்தாவியாகிய தேற்றவாளன் எல்லாவற்றையும் போதிப்பாரா. அடுத்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். நான்கிற இடம் என்ன யாரை குறிக்குதுன்னா, ஏசு மனுஷகுமாரா இருக்கும் பொழுது ஏசு சொல்றாரு, நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் அந்த பரிசுத்தாவியாகிய தேற்றவாளன் உங்களுக்கு நாங்கள நினைப்பூட்டுவார். அப்ப நம்மளுக்கு வசனத்தை நினைப்பூட்டுறாருன்னா யார் நமக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவியாகிய தேற்றவாளன் நமக்குள்ள இருந்து போதிக்கிறாரு. அடுத்தது என்ன செய்யறாரு? வசனங்கள் என்ன செய்யறாரா? இயேசு சொன்ன வசனங்கள் எல்லாம் என்ன செய்யறாரு? நினைப்பூட்டுகிறாரா. அடுத்தது என்ன தர்றாருன்னா 27 வசனத்துல சமாதானத்தை தர்றேங்கிறாரு. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போயிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி சமாதானத்தை நம்மளுக்கு தர்றாரு. அடுத்தது சந்தோஷத்தை தர்றாரு. நம்மளுக்கு என்ன கொடுக்குறாரு? 15 அதிகாரம் 11 என்னுடைய சந்தோஷம் உங்களுக்கு நிலைத்திருக்கும்படி, உங்களுக்கு சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி வேணும் உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லிட்டு அவருடைய சந்தோஷத்தை நம்மளுக்கு நிலைத்திருக்கும்படி என்ன செய்யறாரு? தர்றாரு அவருடைய சந்தோஷம். அடுத்தது 15 அதிகாரம் 26 வசனத்துல அவரு பிதாவிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவிடத்தில் புறப்படுகிறவருமாகிய சத்தியாவியான தேற்றவாளன் வரும் பொழுது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். அப்போ அந்த அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார்னா யாருன்னா பரிசுத்தாவியாக தேற்றவாளன் இயேசுவை குறித்து என்ன கொடுப்பாரா? சாட்சி கொடுப்பாரா. எனக்கு நமக்கு சில அடிக்கப்பட்ட ரத்த சிந்தனை நம்ம சொல்றோமே, இந்த சாட்சிய யார் நமக்கு சொல்லி கொடுக்கிறாருன்னா பரிசுத்தாவியாக தேற்றவாள் நமக்குள்ள இருந்து என்ன செய்யறாரு? சாட்சி கொடுக்க இயேசுவை பற்றி சாட்சி கொடுக்க வைக்கிறாரு. அதே மாதிரி 16 அதிகாரம் 7 வசனத்துல சொல்றாரு என்னன்னா, இயேசு இந்த உலகத்துல வாழ்ந்த போதே பரிசுத்தாவியனை பற்றி சொல்றாரு, நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும், நான் போகாது இருந்தால் தேற்றவாளன் உங்களிடத்தில் வரார், நான் போவனே ஆகில் பரிசுத்தாவியை தேற்றவன் உங்களிடத்துக்கு அனுப்பேன். அப்போ இது அவரு மனுஷகுமாரனாக உலகத்துல இயேசு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த ஆசீர்வாதத்தை நமக்கு இந்த ஆண்டருடைய பரிசுத்தாவியை பரிசுத்தாவியை பற்றி நமக்கு என்ன செஞ்சுட்டாரு? சொல்லிட்டாரு. அது அடுத்த வசனத்துல அவர் வந்து பரிசுத்தாவியானவர் வந்து நம்மகிட்ட என்ன பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பு குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அப்போ பாவத்தை குறித்து நீதியை குறித்து நியாய தீர்ப்பு குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். இது நிறைய காரியங்கள் இருக்குது, நான் ஷார்ட்டா உங்களுக்கு முடிக்கிறேன். அப்போ அடுத்தது என்னன்னா 13 வசனத்துல 16 அதிகாரம் 13 வசனத்துல சத்தியாவியாக வரும் பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார் அப்படின்னு. அப்போ சத்தியம் இந்த வசனம் சத்தியத்துக்குள்ள என்ன செய்வாரா? நம்மள பரிசுத்தாவியாக தேற்றவாள நம்மள என்ன செய்வாரா? நடத்துவாராம். சுயமா பேசாமல் தம் கேள்விப்பட்ட யாவும் சொல்லி வரப்போற காரியங்களை நம்மளுக்கு என்ன செய்யறாரா? அறிவிக்கிறாரா. அப்போ நமக்குள்ள பரிசுத்தாவியாகிய தேற்றவாளன் பரிசுத்தாவியான் நமக்குள்ள இருக்கும் பொழுது நமக்கு போதிக்கிறாரு, நம்மளுக்கு எல்லா காரியத்தையும் நம்மளுக்கு என்ன செய்யறாரு? ஆண்டோடைய இயேசு அந்த வசனங்களை நினைப்பூட்டுகிறாரு. அடுத்தது சமாதானத்தை தர்றாரு, சந்தோஷத்தை தர்றாரு, இயேசு குறித்து சாட்சி கொடுக்க செய்யறாரு. எல்லா இந்த காரியங்கள்லாம் நமக்கு பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளன் நமக்குள்ள இருந்து இந்த கிருபைகளை நம்ம சுவிசேஷம் சொல்லக்கூடிய அந்த கிருபைகளை நமக்கு தர்றாரு. அப்போ நம்ம மாம்சத்துல என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. மனுஷனுடைய கற்பனைகளை நம்ம மனுஷங்களுக்கு உபதேசங்களா போதிக்காதபடிக்கு, வீணாய ஆராதனை செய்யாதபடிக்கு, ஆவியானவர் என்ன சொல்றாரு, ஆவியானுடைய வார்த்தைக்கு நம்ம என்ன செய்யணும்? காத்திருந்து நம்ம ஆண்டுடைய வார்த்தை கொடுக்கும் பொழுது அது ஒரு மற்றவங்களுடைய உள்ளத்தை அது என்ன செய்யும்? அசைக்கும். ரோமர் 8 அதிகாரம் 9 வசனத்துல நம்ம பார்க்கிறோம், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டு இருப்பீர்கள்.
அப்ப தேவனுடைய ஆவி நமக்குள்ள வாசமா இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்ய மாட்டோம், மாம்சத்துக்குள்ள என்ன செய்ய மாட்டோம், செயல்பட மாட்டோம். ஆவிக்குட்பட்ட பிள்ளைகளா நம்ம காணப்படுவோம். தேவனுடைய ஆவி இல்லாதவன் தான் அவருடையவன் அல்ல. தேவனுடைய ஆவி இல்லாட்டா அவருடைய பிள்ளை அல்லன்னு சொல்லி ஆண்டவர் நம்மளுக்கு இதுல தெளிவாக சொல்லிட்டாரு. தேவனுடைய ஆவியானவர் இதுல இருந்து நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய ஆவியானவர் நமக்குள் ஒவ்வொரு குடும்பத்துக்குள் இருக்கும்போதுதான் நம் தேவனுடைய கற்பனைக்கு என்ன செய்ய முடியும், கீழ்ப்படிந்து பெற்றோரை கனம் பண்ண முடியும். அப்போதான் நம்ம குடும்பங்கள்ல நன்மை உண்டாகும். பூமியில நம் வாழ்நாள் என்ன செய்ய முடியும், நீடித்திருக்கும். அதனால நம் ஆவியானுடைய உதவியோடு நம் பெற்றோரை கனம் பண்ணி ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த ஜீவனுள்ள வார்த்தை நமக்கு ஆசீர்வாதம் தருவாராக.